ஆனந்தி. மாமா, என்ன ஆச்சரியம் மாமா, இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன் வரமாட்டான்? இவ்வளவு நாள் அவ கூட ஊரை சுத்திட்டு லேட்டா வருவான். இப்ப அவ இங்க இருக்கால, வராம என்ன பண்ணுவான்? வாங்க. நேரம் ஆச்சேன்னு இப்பதே நினைச்சேன். நீ நினைச்சா நான் வந்து நிக்க மாட்டேனா? நல்ல வேளை, பூ வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நானே மாமா படத்துக்கு பூ போடணும், வாங்கிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனந்தி, இது அப்பா படத்துக்கு இல்ல. வேற யாருக்கு வாங்கிட்டு வந்தீங்க? உனக்காக. இல்லங்க, அது எதுவும் சொல்லக்கூடாது. அப்பாவுக்கு நாளையில இருந்து டெய்லியும் பூ வாங்கிட்டு வரேன். இது உனக்கு. அப்பா ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டாரு. ஆக்சுவலா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். குடு, நானே வச்சு விடுறேன். என்ன அன்னைக்கு தான் நீ ரோடுன்னு யோசிச்ச. அப்ப கூட பூக்காரமா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? புருஷன் கையால பூ வச்சுக்கிறது பெரிய பாக்கியம்னு சொன்னாங்கல்ல. இது நம்ம வீடு தானே, அப்புறம் என்ன? நீ திரும்பு. அட திரும்புங்கிற. திரும்ப. இப்ப இப்படி பார்க்கவே அம்சமா இருக்கு. அது உன் மனசு அவ்வளவு அழகா ஆனந்தி. அதான் உன் முகமும் அழகா இருக்கு. எல்லாருக்கும் இந்த மாதிரி மனசும் முகம் அழகெல்லாம் அமையுமா? சும்மா வெள்ளையா இருந்தா மட்டும் பத்தாது, கலையா இருக்கணும். உன்னோட முகம் தான் கலையா இருக்கு. தேவதை மாதிரி இருக்கு. முன்ன பின்ன தேவதைய பாத்திருக்கானான்னு கேளு துளசி. பாத்துட்டு தானே இருக்கேன். வேற யாரும் பார்த்தது இல்லனா நல்லா பாத்துக்கோங்க. இதான் என் தேவதை. ஏங்க, கையெடுங்க. வேணாங்க, வேணாம், போதும். ஓகே, உனக்காக ஸ்பெஷலா இன்னொன்னு வாங்கி வந்திருக்கேன். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னது? உனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கண்டுபிடி பாப்போம். புரியுது, உனக்கு ரொம்ப பிடிச்சதே நான் தான். இருந்தாலும் அதே மாதிரி உனக்கு இன்னொன்னு பிடிக்கும்ல, அது என்னன்னு சொல்லி பாப்போம். தெரியலங்க. என்ன ஆனந்தி, இதை கூட கண்டுபிடிக்க மாட்டேங்கிற? இரு, இந்த வரேன். சோளம் உனக்கு பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா பிடி.